வா தண்ணி கேன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க வந்து எனக்கு வேணா புதுசா இருக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா புதுசா இருக்குன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. பிகாஸ் ஷி இஸ் வெரி மச் நோன் டு எவ்ரி ஒன். இந்த இந்த சேனலோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒருத்தங்க தான். ஸோ மதுமிதா இஸ் ஹியர். எப்படி இருக்கீங்க? ஹவு இஸ் பேண்டமிக் கோயிங் ஃபார் யூ? நல்லா தப்பான இருக்கேன், நல்லா கேள்விதான், பட் கரெக்டா தான் கேட்டிருக்கேன்னு தோணுது எனக்கு. ஓகே, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா? எஸ் எஸ், குட் குட். ஸோ எஸ், இந்த 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 விஷயம் வந்து இந்த இன்டர்வியூ எதுக்குன்னு யூ நோ இட் வெரி வெல். யூ ஆர் ஆக்சுவலி அ டான்சர், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து குக்கு, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, சாக்லேட் மேக்கர், வேற என்ன சொல்லணுமா? இன்னும் சொல்லிட்டே போலாம். லிஸ்ட் இஸ் வெரி ஹியூஜ் ஆக்சுவலி. முன்னாடி பிரைமரி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஸ்டூடெண்ட், சிஏ இன்டர் இதுதான் தெரியல எத்தனை பேருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் டு ஆஸ்க். கரெக்ட், சூப்பர். சிஏ ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டீங்களா? சிஏ ஃபைனல் இப்போ அட்டெம்ப்ட் எழுதணும். சோ ப்ரிப்பேரிங் ஃபார் தட். அதுதான் மெயின். இந்த பேண்டமிக்ல பண்ண ஆரம்பிச்சதுதான் மீதி எல்லாம். சோ ஓகே, நைஸ் நைஸ். சோ ஓகே, அபார்ட் ஃப்ரம் பீயிங் அ சிஏ ஸ்டூடெண்ட், இவ்வளவு விஷயம் இருக்கு பேர் பின்னாடி. இதுல எது ரொம்ப பிடிச்சது? அஃப்கோர்ஸ் வந்து என்னோட சிஏ வந்து ரொம்ப ஒரு 4-5 வருஷமா தான் என்னோட தொடர்புல இருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப முன்னாடி அரௌண்ட் ஒரு 20-21 இயர்ஸா என் கூட இருக்கிறது டான்ஸ் தான். ஸோ ரைட் ஃப்ரம் ப்ரீ கேஜி நான் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அரௌண்ட் இப்போ ஒரு 5-6 இயர்ஸா பெர்ஃபார்மரா இருக்கேன், ஸ்டேஜ் பெர்ஃபார்மரா இருக்கேன். ஸோ சபாஸ்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டான்ஸ் தான் ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட். கரியருக்கு அப்புறம் அப்படின்னா டான்ஸ். சூப்பர். சோ இந்த இந்த லாக்டவுன்ல தான் வந்து யூ ஸ்டார்டட் இந்த குக்கிங், இந்த விஷயங்கள்லாம் வந்து யூ செட். எதனால இதை ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு தாட் வந்துச்சு? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த லாக்டவுன் ஒரு விஷயம் வந்த உடனே என்னன்னா, என்னோட பேசிக், என்னோட கேரக்டரிஸ்டிக்கு ரொம்ப ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இந்த லாக்டவுன்ல என்ன புஷ் பண்ண வச்சு. ஏன்னா ஓவர் ஆக்கியூபை பண்ணிக்கிற பர்சன் நான். ஓகே, கொஞ்சம் கூட ஐடியலா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஐ கீப் ரன்னிங் ஆல்வேஸ். ஸோ அதுக்கு அப்படியே நேர்மாறா ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும்ன்றதுதான் இந்த லாக்டவுனோட பேஸ் மாதிரி. ரொம்ப சும்மாவே இருக்க மாதிரி இருந்தது. அது என்ன ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்தது. அதனால என்னடா இது ஒண்ணுமே பண்ணாம என்ன சும்மா இருக்கோன்ற மாதிரி. சோ அதுல குக்கிங் யூஸ்வலா பண்றதுதான் வீட்ல. நான் தான் 5-6 இயர்ஸா நான் தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இத வந்து எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா எனக்கு நானே பண்ணிக்கலாம்னு ஆரம்பிச்சதுதான் இந்த என்டையர் ஜர்னி. ஓகே. சோ அது அப்படியே போயிட்டு லாக்டவுன்ல நிறைய பேர் வந்து குக் ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரீ ஆக்குபைடா இருக்கணும், இல்ல ஒரு ஆக்குபை பண்ணிக்கணும், மைண்ட் வந்து வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்றதுதான். சோ எஸ், நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி சமைச்சிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து வெளியில காமிக்கணும்ன்றது வந்து சில பேருக்கு தான் தெரியும். இப்போ நம்ம வீட்லயே நம்ம அம்மா வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு மேலேயே சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க என்னைக்குமே வந்து அதை காமிச்சுக்கணும், இல்ல எனக்கு இந்த விஷயம் தெரியும்ன்றத வந்து என்னைக்குமே இது பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அப்படி இருக்கும்போது இந்த தாட் ப்ராசஸ், ஓகே நம்ம வில் ஜஸ்ட் புட் இட் ஆன் அ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அண்ட் வில் டூ இட் அஸ் அ ஸ்மால் பிசினஸ் அப்படின்ற தாட் எப்படி வந்துச்சு? எஸ். சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் குக்கிங் ரிலேட்டடா போடுறதுக்கும் என்னோட அந்த பிசினஸ் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு பேசிக்கா என்னன்னா, இன்னும் நான் பிசினஸ் அந்த விமன்னு சொல்லிக்கிற அளவுக்கே தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஹானஸ்டா தட் இஸ் த பேஸ். பிகாஸ் எனக்கு அந்த மோட்டிவே இல்ல. யூஸ்வலா எல்லாரும் பண்ற இந்த ஃபுட் இதெல்லாம் வந்துட்டு பண்றதை தாண்டி எனக்கு பேசிக்கா இருந்தது என்ன அப்படின்னா, நமக்கு ஈஸி ரீச்சா சில விஷயம் எல்லாம் இல்ல. இப்ப வந்துட்டு நான் நினைச்சா எவ்ரி டைம் ஐ கேனாட் ஸ்டெப் இன் டு அ வெல் நோன் ஷாப். ஒரு பெரிய கடைக்கு போய் நோ ப்ராப்ளம். கேக்குதா? கேக்குது. எஸ். அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கிற ஒரு விஷயத்தை என்னால டக்குன்னு வாங்க முடியுமானா நிறைய பேருக்கு முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல எனக்கு நானே வந்து ஒருவேளை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஆரம்பிச்சதுதான் இந்த சாக்லேட்ஸ். ஆர் இப்போ நான் ரீசெண்டா பண்ண ஆரம்பிச்ச ஐஸ்கிரீம்ஸா இருக்கட்டும். இந்த பர்சனலி வெரி ஃபேவரட், சாப்பிட்டுட்டே இருப்பேன். சோ அதை நம்மளே பண்ணா எப்படி இருக்கும்னு ஆரம்பிச்சதுதான் அது. எனக்கு அதுல யூஸ்வலா பிசினஸ்ன்ற கான்செப்டே என்னன்னா, இட் வில் பி ப்ரீ பிளான். ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுதான் ஒரு ஃபார்முலா ஆஃப் எனி பிசினஸ்.
என்னோடது அப்படியே ஆப்போசிட். பிளானும் பண்ணதில்ல. ஐ நெவர் ஹேட் அ ப்ரீ பிளான் ஆர் சம்திங். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் இட். என்னோட வீட்டுக்கு நான் சாப்பிடுறதுக்கு அது மாதிரி யூஸ்வலா நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதா எது பண்ணாலும் ஃபேமிலிக்கு போய் கொஞ்சம் கொடுத்துருவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம், பக்கத்து வீடு மேல் வீடு அப்படி நான் கொடுத்த போது அது அவங்களுடைய சஜஷனா தான் எனக்கு இருந்தது. என்னடி நிஜமாவே ஒர்த் செல்லிங் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக்கே வாஸ் டு சேல். சேலுக்கு தர அளவுக்கு இட் இஸ் குட்னு சொன்னதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக்கே. சோ அத வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ஹவு டு மேக் திஸ் இன்டு a பிசினஸ்ன்றது. அதுக்கப்புறம் நான் மெதுவா அதுல ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் ஆரம்பிச்சு நவ் ஐ திங்க் ஐ ஹவ் கெப்ட் மை பேபி ஸ்டெப்ஸ். சோ இதுக்கப்புறம் தான் இட் ஹஸ் டு grow. சூப்பர். How old is your business actually? 1 year. லாஸ்ட் 1 year. தீபாவளி ஆரம்பிச்சேன். நாட் ஈவன் an Okay. year, சாரி 5-6 months தான் old. ஓகே சூப்பர். சோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சேல் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு நமக்கு கிடைக்கிற அந்த அந்த மணின்றது வந்து தட் இஸ் சம்திங் பியாண்ட் இமேஜினேஷன். அந்த ஃபர்ஸ்ட் அந்த அமௌண்ட் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா? பிகாஸ் எவ்வளவுதான் இனிமே இதுக்கு அப்புறம் எவ்வளவு லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் சரி, there is always a starting point which is barely $100 or $200. அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆர்டர் சேல் பண்ணிட்டு சூப்பரா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா? அது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது சொன்ன மாதிரி ரிலேஷன்ஸ் இவங்களுக்கு கொடுத்தேன். ஆப்வியஸ்லி அதுல மணி கான்செப்டே இல்ல. சரி நான் இது மாதிரி பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளையர் மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சார்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இட் வில் டேக் மந்த்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர் சம்திங். ஏதாவது பல மாசம் ஆகும். அதுக்குள்ள நம்ம மணி பத்தி எல்லாம் யோசிக்கலாம், என்ன பிக்ஸ் பண்ணலாம், ஈஸியா அவைலபிளா இருக்கணும், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இன் 1 hour என்னவோ எனக்கு என்னோட ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. சேயிங் இது மாதிரி நீ போட்டிருந்தா நாளான்னைக்கு தீபாவளியில, நாளான்னைக்கு தான் வருது. நானே ரொம்ப க்ளோஸ் கால் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தேன். அவங்க he is into marketing and sales, so he knows lot of customers. அவரோட கஸ்டமர்ஸ் யூசுவலி அந்த தீபாவளி டைம் he gives presents போடுறதுக்கு எல்லாருக்கும். அந்த என்டையர் ஒரு 10-12 ஆர்டரை அப்படியே he gave it to me. சூப்பர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டரே நான் வந்து 10 டப்பா பண்ணணும்ன்றத என்னோட ஆர்டர். எனக்கு cloud9 இல்ல cloud 3000 cloud 4000 மாதிரி ஒண்ணுமே புரியல. என்ன நம்பி இப்படி கொடுத்துட்டீங்களே. நான் ரொம்ப ஆமேச்சர்னு சொல்ல கூட முடியாது, ரொம்ப அதுக்கும் கீழே. எப்படி இத பண்ண போறோம்ன்றதுல ஆங்ஸைட்டி இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப மனசுல இருந்து. சோ அத பண்ணிட்டு கடகடன்னு ஒன் டேல ஐ ஹாவ் டு கோ பை த மெட்டீரியல்ஸ், மேக் இட், அத இது பண்ணிட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு ஐ திங்க் ஐ மேட் சம்வேர் அரௌண்ட் 600 rupees for 10 boxes. அது மாதிரி ரொம்ப ஒண்ணுமே இல்லாம ஏதோ ஒரு இதுல வந்துட்டு நீங்க ஏதோ ஒண்ணு கொடுங்க அங்கிள் போறோம் அந்த மாதிரி ஐ மேட் தட் மணி ஃபர்ஸ்ட். ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்டில் கெப்ட் தட். அத பக்கம் அழகா இது பண்ணிட்டு தனியா ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கேன். அத ரொட்டேஷன்லயே பண்ணாம ஐ ஹவ் ப்ரிசர்வ் தட் ஃபர்ஸ்ட் மணி தட் ஐ காட். அதனாலதான் அந்த விஷயம் வந்து பயங்கர ஸ்பெஷலா இருக்கும்ல எல்லாருக்குமே. இதுக்கப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த ஃபர்ஸ்ட் மணின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஆக்சுவலா. சோ அதுதான் மெயினா கேட்டேன். சோ இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ஆர்டர்ஸ் முடிஞ்சிருக்கும்? சாக்லேட்ஸ் நான் வந்து அரௌண்ட் ஒரு 75 to 80 பாக்ஸஸ் சேல் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். ஆஃப் டிஃபரெண்ட் இது 8 pieces 20 100 pieces இல்லது 50 pieces அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஆர்டர்ஸ். பட் ஓவராலா ஆர்டர்ஸ்னு பார்த்தா ஒரு 75 பண்ணிருப்பேன். அண்ட் ஐஸ்கிரீம் தான் வெரி நியூ அடிஷன். அதுவும் அகைன் சொல்ல போனா ஹோப்லெஸ் ஸ்டெப் தான். ஏன்னா கோவிட் டைம்ல ஐஸ்கிரீம்லாம் வாய்ப்பே இல்லை யாரும் அந்த மாதிரி ஒரு இது. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் த ப்ராடக்ட். சாக்லேட்ஸே போயிட்டு இருக்கு, ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கலான்றதுக்கு தான் ஐஸ்கிரீம் இந்த மே தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் 20 days பேக். பட் அதுலயும் ஐ ஹவ் மேட் அரௌண்ட் 15 to 20 பாக்ஸஸ் செல் பண்ணிருக்கேன் ஐஸ்கிரீம்ஸ் இது வரைக்கும். 15 to 20 boxes. 500 ml tubs. ஓகே. சோ ஆமா, மெயினா வந்து இந்த கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ்ல வர ஒரு பெரிய இஷ்யூ வந்து அதை எப்படி பேக்கேஜ் பண்றோம் அப்படின்ற ஒரு பெரிய இஷ்யூ வரும். இது வந்து நீட்டா இருக்கணும், இதை கொண்டு போய் சேர்ற வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும்ன்றது ஒரு விஷயம். சேர்ந்ததுக்கு அப்புறமும் அது ஒழுங்கா இருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கன்சியூமபிள் ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பிரச்சனை இருக்கு. அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து எப்படி, அதுக்கு ஆல்ரெடி ஆள் தெரியுமா இல்லைன்னா வந்து இல்ல அதுக்கப்புறம் தான் we started searchingன்ற மாதிரி இருந்துச்சா?
சோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி எனக்கு பிசினஸ் மோட்டிவே இல்லாததுனால ப்ரீ பிளானிங்கா என்னால எதுவும் பண்ண முடியல. சோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு ஒண்ணு வந்த உடனேவே என்னோட ஒரு இது வந்து பெரிய ரிசார்ட் வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு ஃபார் ஆல் த பீப்புள் இஸ் திஸ் யூடியூப். அங்க வி கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். சோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து தே ஆர் ஆல் இன்டு பிசினஸ் ஆல்ரெடி. பட் யாருக்கிட்டயும் அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயா போய் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மோட்டிவா என்னால பேச முடியல. மேபி அது என்னோட இஷ்யூவா இருந்திருக்கலாம். சோ இட் வாஸ் ஆல் என்னோட ஓன் தாட் ப்ராசஸ் தான். ஒன் திங் வந்து ஐ குட் நாட் மேக் இட் வித் ரெஸ்பெக்ட் டு ஐஸ்கிரீம். சோ நான் அதை சைட்லைன் பண்ணிட்டு ஐ டாக் அபவுட் மை சாக்லேட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் திங் நான் ரொம்ப கிளியரா மைண்ட்ல வச்சது, ஐ வாண்ட் ஆல் த திங்ஸ் டு பி ரீயூசபிள். நான் இப்ப பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுறேன், சாப்பிட வேண்டிய விஷயத்தெல்லாம் நீங்க முடிச்சக்கு அப்புறமும் இட் ஹாஸ் டு பி யூஸ்ஃபுல் இன் சம் வே டு யூ. தட் வாஸ் த பிரைம் மோட்டிவ். சோ நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருந்தே வந்துட்டு இப்ப வந்து ஒரு நார்மலா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ, ஆனா 5 ரூபாய் 6 ரூபாய்க்குலாம் நமக்கு சின்ன டப்பாலாம் இருக்கு. இப்ப சத்திக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பால கொடுத்துட்டு லேட்டரா நமக்கு நல்ல ஒரு மணி வந்தக்கு அப்புறம் ஒரு பார்ஷா ஒரு பாக்ஸ்க்கு போலாம் அப்படின்றது எனக்கு முன்னாடியே இல்ல அந்த பிளான். So the first order to the n number of orders I sell, I decided it has to be paper made or some kind of a cardboard or ஏதாவது என்னன்னா அது அப்படியே they can at least open it. அத கடைக்கு போட்டு அவங்க பைசா வாங்கினாலும் எனக்கு கவலை இல்ல. or if they can store something else, ஏதாவது சும்மா ஒரு கேர்ள்ஸ்னா தோடு ஜிமிக்கி இதெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க சம்திங். அண்ட் நான் பிளேஸ் பண்ண சாக்லேட்ஸ் எல்லாமும் ஐ கெப்ட் இட் ஆஸ் அன் அரே. ஒரு சாக்லேட்டும் தனியா பிளேஸ் பண்ற மாதிரி ஒரு ஷீட் மாதிரி அது இருந்தது. அந்த ஷீட் இஸ் அகைன் கேன் பி ரீயூஸ்ட் ஃபார் எனிதிங். அண்ட் சாக்லேட்ஸுக்கு வந்து அந்த பேப்பர்ல பட்டா எல்லாருக்குமே அது என்னன்னா ஹைஜீன்ன்றது அதுவும் நான் ஆரம்பிச்சதே கோவிட் டைம்ல. சோ எல்லாருக்கும் அட்டாச்சா ரொம்ப ஒரு டென்ஷன் இருக்கும், என்னடா வாங்கலாமா வேண்டாமா. சோ இது வந்து ஐ எம் அ கஸ்டமர், ஐ வில் பி வரிட். சோ த சேம் தான் எல்லாருக்கும்ன்றது நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். சோ ஐ மேட் இட் அ பாயிண்ட் தட் சாக்லேட்ஸ் வந்து துளி கூட டப்பாலையும் இதுலயும் மேலையும் கீழையும் படாது. சோ இட் வில் பி வெரி வெல் பேக்ட் இன் சச் a way that it doesn't move, ஃபாலோ ஆகாது. அந்த மாதிரி நான் பாக்ஸ தனியா வந்து அதுக்காகவே கேட்டு டிசைன் பண்ணிட்டு அது கரெக்டா அதோட ஹைட்டுக்கு அந்த சாக்லேட்டோட ஒரு ஹைட் அந்த டப்பா வச்சக்கு அப்புறம் என்ன இருக்கும் அகைன் அதை மேலையும் பேக் பண்ணிட்டு திஸ் இஸ் ஹவ் ஐ பேக்ட் த திங்ஸ் ஃபார் த ஹைஜீன் பர்பஸ். செகண்ட் பெரிய இது என்னோட பிசினஸ் நான் க்ரோ ஆனாலும் பரவாயில்லன்னு வச்சதுக்கான ரீசன் என்னோட பர்சனலா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவுட் ஆஃப் சென்னை. பட் இந்த டைரக்ட் கன்சியூமபிள்ஸ் கேன் at this stage cannot be given anywhere out of Chennai. அது ஒரு பெரிய இது. So I decided எந்த ஆர்டரும் அவுட் ஆஃப் சென்னை நான் இது வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட அவுட் ஆஃப் சென்னை நான் கொடுக்கல. ஐ டோல்ட் நான் இப்போ இந்த சிச்சுவேஷன் என்னால எதுவுமே பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா டெலிவர் பண்ண முடியும்னு எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. சோ ஐ ஸ்டாப்ட் ஆல் த அவுட் ஸ்டேஷன் ஆர்டர்ஸ். எதுவுமே நான் அவுட் ஸ்டேஷன் எடுத்துக்கல. செகண்ட் திங், எனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் நான் மட்டும் தான் டெலிவரி பண்ணிருக்கேன். தேர் இஸ் நோ எனி அதர் பர்சன் இன்வால்வ். இன்சைட் சென்னை, அம்பத்தூர், ஆவடி இது வரைக்கும் என்னது பூந்தமல்லி தாண்டி கூட போய் கொடுத்துருக்கேன். பட் இட் இஸ் ஒன்லி மீ. ஃபர்ஸ்ட் திங், ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். நிறைய பேருக்கு இருந்தது என்னடி நீயே வந்துட்டியா அப்படின்னா நான் தான். பிகாஸ் ஏன்னா நிறைய நியூஸ் நம்ம பாக்குறோம். நியூஸை தாண்டி பெரிய இன்ஃப்ளூயன்சிங் திங் இப்போ சோசியல் மீடியா. அதுல நல்லது எவ்வளவு வளருதோ இல்லையோ, நல்லது இல்லாதது நிறைய ஈஸியா இட் இஸ் ரீச்சிங் த பீப்புள். சோ வந்துட்டு அந்த யாரோ ஒருத்தர் வந்து டெலிவரி பண்றதுனால அவங்க மூலியமா நமக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமோ, அவங்க நிறைய பிளேசஸ் டிராவல் பண்ணுவாங்க. இது அட்டாச்டு ஃபியர். ஏன்னா நான் தர ஒரு பொருள் வந்து டைரக்டா வாயில போட்டுக்கிற ஒரு பொருள், வாஷ் பண்ணி கூட சாப்பிட முடியாது. இட் இஸ் நாட் ஈவன் தட் கைண்ட். So I made it a point that அதை கொண்டு போய் சேர்த்து முடிக்கிற வரைக்கும் I was also well sanitized. எனக்கு நானே பார்த்துட்டேன். அண்ட் என்னோட ப்ராடக்ட்ஸையும் அதே மாதிரி நான் போய் கொடுத்துட்டு I say them how to maintain that as well. இதுக்கப்புறம் அதை ரெஃப்ரிஜரேட் பண்றாங்கன்னா எப்படி ரெஃப்ரிஜரேட் பண்ணணும், லேட்டர் ஆன் நீங்க அதை என்ன பண்றீங்க, வாட் இஸ் த ஷெல்ஃப் லைஃப், I tell everything. ஓகே, சூப்பர். ஸோ கன்சியூமபிள் ப்ராடக்ட் சேல் பண்றதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் பண்ணவங்கள்ட்ட இந்த கேள்வி நான் கேட்கல. என்னன்னா வந்து ஒரு கன்சியூமபிள் ப்ராடக்ட்ங்கும் போது பேக்கேஜிங் முக்கியமா இல்ல உள்ள இருக்கிற ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் ரொம்ப முக்கியமா? ஏன்னா சொல்லுவாங்க பேக்கேஜிங்ல தான் வந்து வாங்குறாங்களா இல்லையான்றதே நமக்கு தெரியும்.
நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பேக்கேஜிங் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு, உள்ள ஒண்ணுமே இருக்காது. அது ஏன்டா வாங்கினோம்னு நம்ம சாப்பிடும் போது தான் தெரியும். சில ப்ராடக்ட் வந்து ஒரு சின்ன இப்போ ஒரு தேன் மிட்டாய் வாங்குறோம் இல்ல கடலை மிட்டாய் வாங்குறோம்னா பேக்கேஜிங் ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா we know how it tastes. So அந்த இதுல வந்து which is most important for you? என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன அப்படின்னா, என்னோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு ஏன்னா இட் இஸ் அ பட்டிங் ப்ராடக்ட். தேன் மிட்டாய் எக்ஸாம்பிள், அதே முறுக்கோ தேன் மிட்டாயோ இந்த கிளாஸ் ஜார்லயே வித்தா கூட அது ரொம்ப வருஷமா நம்ம டேஸ்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட். சோ எனக்கு இன்ஹிபிஷனே இருக்காது வாங்குறதுக்கு. இது நல்லா தாண்டா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் முன்னாடியே இருக்கு. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என் ப்ராடக்டோட டேஸ்ட் இனிமேதான் அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண போறாங்க. அண்ட் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற ஏரியா எல்லாமே பீப்புள் ஹூ எக்ஸ்பெக்ட் சில விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு சோசியல் மீடியால பார்க்கும் போதே அவங்களுக்கு பேசிக்கா ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மைண்ட் என்ன அப்படின்னா, குவாலிட்டி இதெல்லாம் வாங்கி பார்த்தாதான் தெரியும், முதல்ல எனக்கு பார்க்க பிடிக்கணுமே, இல்லைன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஸ்க்ரோல்ட் பிலோ, அந்த அளவுக்கு தான். சோ ஐ ஃபீல் மை ப்ராடக்ட் வுட் டேஸ்ட் குட். ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு என்னோட சுத்தி எனக்கு ஃபீட்பேக்ஸ் இருக்கும். எல்லாரோட ஃபீட்பேக்ஸையும் என்னால நான் போய் எவ்ரி கஸ்டமர் கிட்ட சொல்ல முடியாது. சோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் டெஃபினெட்லி த லுக். என்னோட எக்ஸ்பீரியன்ஸே என்ன அப்படின்னா, எனக்கு இன்னும் இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு. மேபி த்ரூ திஸ் ஐ திங்க் பீப்புள் மே லேர்ன். என்னோட நேம் மதுமிதா இல்லையா, சோ என் நேம்லயே நான் வந்து அந்த என்னோட பிராண்ட் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கல. பிகாஸ் மன்னூஸ்ன்ற நேம்ல தட் இஸ் ஆக்சுவலி மை நேம் ஒன்லி, தட் இஸ் மை நிக் நேம். சோ எனக்கு அதுல ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கிறதுனால அதுல ஸ்டார்ட் பண்ணேன். நான் போடுற அந்த பாக்ஸிங் இதெல்லாம், அந்த வீடியோஸ், அந்த ஸ்டோரி எல்லாம் பார்த்துட்டு people still think that I am promoting someone else's product. Okay. And நான் நேர்ல எங்கயாவது பாக்கும்போது, யாருமா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணுது, எப்படி அந்த மாதிரி டப்பாலாம், எனக்கு ஒரு நிமிஷம் நான் தான் அது, ப்ளீஸ் லெட் மீ ஓன் மை ப்ராடக்ட்ன்ற மாதிரி ஐ ஸ்டில் சில டிஎம்ஸ்லயோ இல்ல நேர்ல நான் பார்க்கும்போது நிறைய வாட்ஸ்அப்ல போறீ, யாரும் உங்க ஃப்ரெண்டு பண்றாங்களா, நல்லா பண்றாங்க, நான் ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லுமா, அப்படி சொன்ன நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த இமேஜே நான் பிரேக் பண்றதுக்கு ஐ எம் டேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். அது எந்த அளவுக்குன்னா என்னோட பேர் இப்போ இன்ஸ்டா ஹேண்டில்ஸ்ல நேம மாத்திட்டேன், என் பர்சனல் நேமுக்கு, நோன் நேமுக்கு. சோ அந்த மாதிரி என்னன்னா ஐ மேட் இட் அ பாயிண்ட் தட் ஐ கேன் ஷோ மை குவாலிட்டி ப்ரொவைடட் ஐ லுக் குட் ஆல்சோ. த பாக்ஸ் ஆர் பேக்கேஜிங் இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட். சோ இப்போ இருக்கிற காலத்துல அது ரொம்ப முக்கியம். கரெக்ட். அதுதான் மெயின் ரீசன். அதனாலதான் வந்து நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நான் கேட்டேன். ஓகே, சூப்பர். சோ அபார்ட் ஃப்ரம் திஸ் குக்கிங், சாக்லேட் மேக்கிங், ஆர்டிஸ்ட், அந்த விஷயம் எங்க இருந்து யூ பிக்ட் இட் அப்? வரையணும், இந்த மண்டலா டிசைன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திஸ் இஸ் சம்திங் ட்ரெண்டிங் அகைன். இந்த விஷயம் வந்து இப்பதான் ரீசெண்டா நான் பாக்குறேன். மேபி ஐ எம் அவுடேட்டட் ஆர் ஐ எம் லிட்டில் ஓல்ட் ஃபேஷன். நான் இப்பதான் வந்து இந்த மண்டலா ஆர்ட் இதெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி பாக்குறேன் நான். சோ வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி? இது எப்படி, இது எங்க இருந்து யூ ஸ்டார்டட் பிக்கிங் அப்? சோ பேசிக்கா என்ன அப்படின்னா, அகைன் திஸ் ஆர்ட்ன்ற ஒரு விஷயம் டேட்ஸ் பேக் டு 100% 6 months ஓல்டு தான். ஏன்னா சின்ன குழந்தையில இருந்து ஆர்ட் கிராஃப்ட்னோ தெரிச்சு ஓடிடும். டிராயிங் இஸ் நெவர் மை கப் ஆஃப் டீ. அத ஃபர்ஸ்ட் அந்த பெர்செப்ஷன் என்னால மாத்த முடியுமான்ற அட்டெம்ப்ட் தான் இந்த லாக்டவுன்ல நான் பண்ணது. அந்த எனிதிங் என்ன இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, ஐ கேனாட் டூ சம்திங் விச் இஸ் ஆர்டிஸ்டிக். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு மரம் கூட அப்படின்னா என்னால மரம் எல்லாம் வரைய முடியாது, ஆனா இந்த ஸ்கேல் பென்சில் வச்சு பண்ற எது வேணா என்னால பண்ண முடியும். அந்த மாதிரி ஐ ஹேட் லாட் ஆஃப் திங்ஸ். சோ ஐ மேட் இந்த சாக்லேட்ஸ், இந்த மாதிரி குக்கிங் ஜாலியா பண்றது மாதிரி குக்கிங் வீடியோஸ் இதெல்லாம் பண்ணிருந்தேன். ஐ ஸ்டில் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை செல்ஃப். ஏதாவது ஒண்ணு வராத ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. சோ ரொம்ப நாளா ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சைட் லைனிங் திஸ் ஆர்ட் திங். இது நமக்கும் வரையறதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு எப்பவுமே ஒதுக்கிடுவேன். சரி ட்ரை பண்ணலான்னு பண்ணி, சோ என்னோட இது வரைக்கும் நான் வரைஞ்சது எல்லாமே அரௌண்ட் ஒரு 20 to 25 அரௌண்ட் 30 வரைஞ்சிருப்பேனா இருக்கும். எல்லாமே வந்து இட் வில் பி பேட்டர்ன் பேஸ்டு தான், ஏன்னா எனக்கு அதுதான் வருது ஈஸியா. So it will be all ஒரு geometry based இருக்கும். It will be based on circles, squares, triangles இந்த மாதிரி. I want to develop, but இதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். So I am actually satisfied with that. சூப்பர். அது வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலா, ஒரு விஷயம் வந்து நம்ம ப்ராப்பரா கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது வந்து
ஒரு ஆர்ட் நம்ம ஒழுங்கா கத்துக்கிட்டோம்னா மீதி ஆர்ட் வந்து இட் வில் ஃபாலோ யூ ஈஸிலி. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு டான்சர், ஒரு சிங்கரா இருக்கிறவங்களுக்கு வந்து டான்ஸ் ஈஸியா வரும் பிகாஸ் தே ஹேவ் ரிதம் இன் தேர் மியூசிக். அதே மாதிரிதான் ஒரு டான்சருக்கும் சிங்கிங் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு ப்ராப்பரா இப்ப என்ன மாதிரி ஒரு பையன் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் அவங்க பண்றதுக்கும் there will be a lot of difference. அந்த மாதிரி தான் வந்து இந்த டிராயிங்குமா இல்ல வந்து இது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றதும் இருக்காங்களா ஆக்சுவலா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பேசிக்கா அந்த ஒரு ஸ்கில் இருக்கும். ஐ வுட் சே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பேசிக்லி ஐ வுட் நாட் ஈவன் கால் இட் அஸ் எ ஸ்கில். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை வருமோ அப்படின்ற அந்த ஒரு ஆர்டிஸ்டிக் பேஸ் இருக்கிறதுனால ஒரு பிடித்தம் இருக்கும். நம்ம பண்ணி பார்க்கலாம். அந்த அட்டெம்ப்ட் செய்யறதுக்கு அந்த ஒரு தயக்கம் வந்து ஈஸியா அதை ஓவர் கம் பண்ணிடலாம். இஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் டு சம்திங், புதுசா ட்ரை பண்றதுக்கு ஒரு நமக்குலாம் வருமா அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம இருக்காது. தட் இஸ் டெஃபினெட்லி எ பூன் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் டு சம் கைண்ட் ஆஃப் ஆர்ட். ஏதோ ஒரு ஆர்ட்ல இருந்தா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது. பட் போக போக நம்மளே நிறைய டீமீன் பண்ணிப்போம். தேவையா உனக்கு இது, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்மள கேட்டுப்போம். விச் அகைன் வித் பிராக்டிஸ், எதுவா இருந்தாலும் அந்த பிராக்டிஸ் அண்ட் கான்ஸ்டன்டா பண்றதுல ஃபர்ஸ்ட் திங் பேசிக்கா ஆர்ட்டோ எதுவா இருந்தாலும் என்னன்னா, இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் காம்னஸ் டு த மைண்ட். பர்சனலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். ரொம்ப ஸ்ட்ரகிளிங் டைம்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுவும் பேசிக்லி டியூரிங் திஸ் கோவிட், இது வந்து நான் நார்மலா இப்ப மேபி இன்னொரு 1 இயர்க்கு அப்புறம் இஃப் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி நார்மல், நம்ம எவ்ரிடே லைஃப் ஆரம்பிச்சக்கு அப்புறம் மேபி ஐ எம் நாட் கோயிங் டு கம் சிட் பேக். நான் இப்ப வரைகிற மாதிரி தினமும் உட்காந்து வரைய போறது இல்லையா இருக்கும். பட் இந்த பீரியட்ல தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் அஸ், ஐ பிலீவ் சோ. ஓகே, கமிங் பேக் டு யுவர் பிசினஸ், பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருப்பாங்க இப்போ பிசினஸ் சப்போர்ட் பண்றது. பிகாஸ் சோசியல் மீடியான்னு வந்துருச்சுனாலே ஃப்ரெண்ட்ஸை வச்சுதான் நம்ம பிசினஸ் பில்ட் பண்ணுவோம். இதை ஷேர் பண்ண எனக்காக, இதுல ஸ்டோரி போடு, இல்ல இது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நம்ம 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்ற மாதிரி தான் பில்ட் ஆகும் ஆக்சுவலா. சோ அப்படி இருக்கும்போது who are those main people who played a role in this? சோ இது வந்து நான் நேமே பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு பேக் போன்ன்றதே அவங்கதான் என்னோட லைஃப்ல. பீப்புள் ஹூ ஹவ் பிளேட் த மோஸ்ட் பார்ட். அதனால எனக்கு வந்து ஐ ஹேவ் 2 வேர்ல்ட். என்ன டான்ஸ்ன்றது இட்ஸ் a வேர்ல்ட் இன் இட் செல்ஃப். எனக்கு அதுல அசோசியேட்டட் பீப்புள், என்னோட டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், என்னோட குரு, இவங்க எல்லாரும் தே ஆர் அ ஃபேமிலி. அண்ட் இந்த சைடு பார்த்தோன்னா ஐ ஆக்சுவலி டோன்ட் கால் தெம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எனக்கு ஃபேமிலி மாதிரி தான், என்னோட ரிலேஷன்ஸ் மாதிரி. I even spend most of the time there than my family. So அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். பேசிக்கா என்ன அப்படின்னா, எனக்குலாம் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட், சாக்லேட் எல்லாம் பாசமே கிடையாது, பிடிக்கவே பிடிக்காது. காரம் காரம் அந்த மாதிரி ஸ்வீட் நான் ஆரம்பிச்சேன்றதுக்காகவே வாங்கி சாப்பிட்டு பார்த்து ஆர்டர் கொடுத்து நவ் தே ஹேவ் பிகம் சாக்லேட் லவர்ஸ். பண்ணி கொடு கேட்கிற அளவுக்கு ஐ ஹாவ் ஆக்சுவலி மேட் them mad behind chocolates. அந்த மாதிரி என் கூட நின்னவங்களே இவங்கதான். என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் நான் சொல்லியிருந்தேன், அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஆஃப் 10 பாக்ஸஸ் எனக்கு ஆர்டர் வந்தது என் டான்ஸ் மேட்டோட அப்பா தான். அவர் தான் எனக்கு முதல்ல. அண்ட் சம்திங் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இஸ், அவங்க தே டிசைடட் நாட் டு கிவ் ஆர்டர்ஸ் டு எனிபடி எல்ஸ். ஓப்பனா சொல்ல போனா, இப்ப நான் போய் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் நேம் இட், பட் அடையார் ஆனந்த பவனோ கிராண்ட் ஸ்வீட்ஸோ போயிட்டு நான் வந்து ஒரு திராட்சை முந்திரி வாங்குறதுக்கு உன்கிட்ட நான் வாங்கிட்டு போய் கொடுத்துருவேன், எனக்கு இனிவே வந்து உனக்கு கொடுத்தேன்ற சந்தோஷம் தான்ற மாதிரியே எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து நிறைய ஆர்டர்ஸ். எனக்கு மை ஆர்டர்ஸ் ஆர் ஃப்ரம் தீஸ் பீப்புள் ஒன்லி. சோ அந்த மாதிரி 1-2 பேர்னு இம்பார்ட்டன்டான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாரும் ஈக்குவலா ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் எவ்ரிபடி தே ஸ்டில் கீப் சப்போர்ட்டிங். ஓகே, சொன்ன மாதிரி தான். பிகாஸ் நமக்கு வந்து இந்த சொன்ன பிராண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்ட்ஸ். அவங்களும் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஸ்மால் பிசினஸா தான் இருந்திருப்பாங்க. டுடே தே ஹவ் grown பிகாஸ் ஆஃப் தி பீப்புள் சப்போர்ட். அதே மாதிரி தான் வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இட் இஸ் வெரி ஆப்வியஸ் தட் சம்டே தே வில் பி இன்டு a bigger place. அண்ட் அது நமக்கும் ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் we have been there. அவங்க கூட ரொம்ப வருஷமா நம்ம டிராவல் பண்றோங்கிற ஒரு விஷயமும் இருக்கும் நமக்கு. அதுதான் நான் கேட்டேன். அதனாலதான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது சில ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க இல்லையா, எனக்கு வந்து ஃப்ரீயா கொடு, எனக்கா நீ இதை செய்ய மாட்டியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த கேள்வி எல்லாருக்கும் வரும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அது நடக்கும். பிகாஸ் இது வரைக்கும் நம்ம வெளியில போயிருந்தோம்னா உனக்கு பதிலா நான் பில் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்போம்.
இல்லைன்னா வந்து எங்கேயாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம்னா இவரா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இப்ப திடீர்னு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அதே அதே மென்டாலிட்டியோட நம்மள்ட்ட பிஹேவ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. ஹவு டிட் யூ மேனேஜ் தம் ஆக்சுவலா? அட்லீஸ்ட் 1 2 இருப்பாங்க கண்டிப்பா. நான் வந்து பொய்ன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் இந்த விஷயம். நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனா ரொம்ப ஒரு இதுல வந்து ரொம்ப ஒரு வியர்டான சைடு என்ன அப்படின்னா, மெனி ஃப்ரெண்ட்ஸ் என்ன திட்டதான் செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு அந்த இஷ்யூ இருந்தது. ஐயோ தெரிஞ்சவங்களுக்கு குடுக்குறோமே நம்ம எப்படி பைசா பத்தி ஐ ஸ்டில் ஹேவ் தட் ப்ராப்ளம். ஆக்சுவலி ஓகே. இந்த கொஸ்டின் எனக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும். என்னால வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர்ஸா நான் வந்து ஒரு 70 80 ஆர்டர்ஸ் கொடுத்திருப்பேன். பட் எஃபெக்டிவா நான் ஒரு 50 ஆர்டர் எனக்கு பைசா வந்துரும். மீதி எல்லாம் விநியோகம் தான். ஓகே. பிகாஸ் குடுத்துருவேன். எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பாக்ஸோட இந்த இதான் இது ரேட் அப்படின்னு ஐ ஃபீல் வெரி ஷை. ஷைன்றத விட என்ன அப்படின்னா சி போய் என்ன ஒரு பைசா கேட்பாங்களா அது என்னவோ வந்து அந்த இட் இஸ் நாட் சிங்கிங் இன் அட் ஆல் ஸ்டில். சோ என்னோட நிறைய பேர் இருந்த ஃப்ரெண்ட் அஃப்கோர்ஸ் சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை விட என்னன்னா தெரிஞ்சவங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கு அது நடக்கல, தெரிஞ்சவங்க சர்க்கிள்ல நடந்தது. இந்த மாதிரி இது அப்படின்னா நீ குடு என்கிட்ட, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்றேன். சோ தே பிகம் லைக் அந்த எல்லாத்துலயும் ஒரு கிலோ சாம்பிள் அனுப்புன்ற மாதிரி அந்த ஒரு மீடியேட்டர்ஸ் மாதிரி இருந்தவங்க இருக்காங்க கொஞ்சம் பேரு. பட் ஐ திங்க் என் மேலயும் நிறைய இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கே கொடுத்துட்டு கூட ஐ ஸ்டில் ஹேவ் த இன்ஹிபிஷன் டு சே த ரேட். சோ மேபி ஐ ஹேவ் டு ஓவர் கம் தட் ஓவர் த டைம். ஓகே. சோ சம்மரைஸ் பண்ணோம்னு பார்த்தா இந்த இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்குற எல்லாருக்கும் சரி, இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, இந்த மன்னோஸ்ன்றது வந்து இவங்க நடத்துற பிசினஸ் தான், இவங்க ஃப்ரெண்டு கிடையாது. அத முதல்ல கன்ஃபார்ம்டா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மதுஸ் மன்னூஸ் இன்னும் என்ன பேர் மாத்தினாலும் இட் இஸ் மீ. ஆமா கரெக்ட். சோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து சாக்லேட் சாப்பிடணும் இல்லைன்னா வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா கடைக்கு போகாதீங்க, இவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, இவங்க உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து பிசினஸ்னு வந்துருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி அவங்க பொருளை வாங்குங்க, சும்மா வாங்காதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ லாஸ்ட் பாயிண்டா சொல்லணும்னா வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இவங்க ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க. சோ எல்லாத்தோட லிங்க்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ மறக்காம உங்களுக்கு என்னைக்காவது சாக்லேட்டோ இல்ல ஐஸ்கிரீமோ சாப்பிடணும் அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா அதுல போய் கிளிக் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்க தான் ரிப்ளை பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சோ யாருமே இல்ல, நான் தான் பண்ணுவேன், நானே தான் வந்து கொடுப்பேன். இட் இஸ் ஆல் ஒன்லி மீ. அண்ட் நிறைய பேருக்கு ஜஸ்ட் தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப 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 தேங்க்ஸ். தண்ணி கேன்ல ஐ எம் ஆல்ரெடி அசோசியேட்டட் டு தண்ணி கேன். அகைன் வந்து இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் மீக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். செகண்ட் திங் இந்த பீரியட்ல என்ன நான் ஆக்கியூபை பண்ணிக்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். பட் அத வந்து ஒரு பிசினஸ் லெவல்ல கொண்டு போய் அது இன்னும் சர்வைவ் ஆயிட்டு இருக்கிறதுக்கும் இந்த பீப்புள் அரௌண்ட் மீ ஆர் த ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள். ஃபர்ஸ்ட் திங் அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் ஃபார் எவர் நானு. ஏன்னா எனக்கு என்னாலயே முடியும்னு எனக்கு அது தெரியாது. சோ வந்து ஃபர்ஸ்டே வந்து பிலீவ் ஃப்ரம் அவுட் சைட் தான் எனக்கு என்னோட விட. அதுக்கப்புறம் தான் ஃபாலோட் மை எஃபர்ட்ஸ், என் ஹார்ட் ஒர்க்கோ என்னோட விஷயம் எல்லாமே செகண்டரியா இருந்தது. சோ அதுக்கே ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஆர்டர்ஸ் இது வரைக்கும் கொடுத்தவங்க, இனிமே கொடுக்க போறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் a lot. and I am not co-existing with anybody. அதுவும் நிறைய பேருக்கு டவுட், 2 3 பேரா சேர்ந்து பண்றீங்களா? பிகாஸ் நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுனால அதுவும் ஒரு நீங்க என்ன 4 5 பேர் சேர்ந்து பண்ணுவீங்களோ இதுல கிடையாது. நான் ஒரே ஆள் தான் இதை பண்றேன். ஐ மெயின்டைன் அண்ட் ஐ மேனேஜ் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல் ஹோம் மேட். ஐ மேக் இட். சோ திஸ் இஸ் a clarification. சூப்பர் சூப்பர். சோ பிஃபோர் ஐ எண்ட் ஒரே ஒரு சின்ன கேள்வி. நிறைய விஷயம் யூ ஆர் டூயிங், ஹவு டு யூ மேனேஜ் எவ்ரிதிங் டுகெதர்? இட் இஸ் நாட் ஈஸி. அது ரொம்ப கஷ்டம். நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். இதான் நான் லாஸ்ட் क्वेश्चनா வைக்கிறேன். Thank you for asking me this question. ஏன்னா இது very commonly thrown question to me. என்னோட லைஃப்ல ஓவர் a long period of time ஈஸியா கேட்கிற ஒரு question and எப்பவுமே நான் ரொம்ப ஹாப்பியா ஆன்சர் பண்ற ஒரு question இதுதான். ஃபர்ஸ்ட் திங், இது வந்து நான் ரொம்ப பிலாசாபிக்கலாவோ இதுவோ நான் அதை சொல்லல, ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் தட் வே. பட் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டட் இட் இஸ் வெரி ஈஸி டு டூ மல்டிபிள் திங்ஸ் அட் அ டைம். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னா அட்ஜசென்டா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரே நேரத்துல. இப்ப ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ பேசிட்டு இருக்கும் போதே ஐ எம் நாட் மேக்கிங் எனிதிங். சோ ஐ ஃபீல் எல்லாத்துக்குமே
ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 24 ஹவர்ஸ்னு ஒரு நாள் இருக்கு அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு இண்டல்ஜ் 3-4 விஷயம் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னா மேபி ஒரு ஸ்லீப்பிங் டைமை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆர் இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் நான் வச்சிருக்கேன், இஃப் தட் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் ஐ கேன் ஃபோர்கோ தட். ஸோ ஒன்லி திங் என்ன அப்படின்னா, டு டேக் கேர் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டு இட், இட் இஸ் வெரி ஈஸி. நம்ம நினைக்கிற மாதிரி இட் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். ஓகே, எங்க பேக் எண்ட்ல இருந்து ஒரு கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடி, when will you make a comeback to this channel அப்படின்ட்டு கேட்க சொன்னாங்க. சோ அதனால வந்து எப்போன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா இருக்குமா? The comeback already vandache through this interview. I am again there in this channel. I've never gone outside. அந்த சேனல்லயும் ஒரு சீரியஸ் ஆரம்பிக்க போறதுனால எனக்கு இது கொலைட் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். மத்தபடி I am already into this. Okay, super. It was amazing talking to you. அதாவது வந்து எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அத வந்து எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணலான்றதையும் வந்து யூ மேட் இட் வெரி கிளியர். அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு இஷ்யூ இருக்கதான் செய்யும், எல்லாத்துக்குமே ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கதான் செய்யும். பட் அதையும் நம்ம எவ்வளவு நீட்டா ஹேண்டில் பண்றோம்ன்றது வந்து எனக்கு இந்த விஷயத்துல வந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் சொன்னோம். So I had a very good time talking to you. Thank you so much. Even I had a very good time. எனக்கே it was a rejuvenation தான் சொல்லுவேன். Super.